ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரீடிங் பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜிஸ் கலெக்டிவோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பைல் 1 பைல் 2ன்னு சொல்லிட்டு 2 செட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பைல் 1 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பைல் 1 ஓகே. இன்னும் ஒரு மெசேஜ் எடுக்கலாம். பைல் 1க்கு நீங்கள் அதுக்குள்ளே நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பைல் 2க்கு நம்ம சூஸ் பண்ணலாம். பைல் 2க்கான ரீடிங்ஸ் என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போ ஏதாவது அப்ராட் போகணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ராட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு இந்த எனர்ஜியில் இருக்கீங்க, இதே ஒன்று தேடி ஓடிட்டுருக்கீங்க. இப்போது பைல் 1 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எதிரிகளால் நீங்கள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு யாரையாவது நம்பி நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பட் உங்கள் கிட்ட வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, உங்கள் கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்களை எடுத்துக்க முடியும். பட் உங்கள் திறமையை வந்து மற்றவங்களால எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து திருப்பியும் ஜெயிச்சு வருவீங்க. எந்த இடத்துல விட்டீங்களோ அதுலேருந்து நீங்கள் திருப்பி எந்திரிச்சு வர முடியும். இப்போ ஏதாவது ஒரு கவலைகளில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லாஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எடுத்து வரீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கான அடுத்த இதை தொடங்க ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளோ நாள் ஒரு டல் மூடில் இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கையில் கிடைக்க போகுது. அந்த இதை எடுத்துகிட்டு திருப்பியும் ஸ்டார்டிங்கில் இருந்தால் நீங்கள் ஒரு ஹை பீக்குக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கான வேலைகள் கிடைக்கும். ஒரு புதிய விஷயங்கள் நடக்கவிருக்கு, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நடக்கவிருக்கு. உங்களுக்கு வந்து முருகன் வந்து என்ன மெசேஜ் இன்றைக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா, ஓகே, இப்போ நம்ம இந்த கார்ட்ஸ் பார்த்திங்களா, இதில் நம்ம சொன்னபடி யாராலையும் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம். அவங்களெல்லாம் இது வந்து என்ன சொல்லுது இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் சொல்கிறாரு, உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் செஞ்சாலும் சரி, அது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு அவர் உங்கள் கூட உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிறத டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 21 டைம்ஸ் ஆகுது டெய்லி சொல்லுங்கள். உங்களுக்கு எதிரிகள்கிட்ட இருந்து வர இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிராக என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய தன்மை வந்து முருகன் இருக்கார். முருகனோட வேல் உங்களை பாதுகாக்குன்றது தான் மெசேஜ். நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிங்க, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மெசேஜ் என்னன்னு பார்த்தலாம். செட் 2, வாவ், செட் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மேனிஃபெஸ்டேஷன்ஸ், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுனாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பிளான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும், பண்ணலாமா வேண்டாமான்னு தைரியமாக எடுத்து வைங்க. நீங்கள் நினச்சிருக்கிற காரியம் வெற்றி அடைவீங்கன்றதான் இந்த கார்டு. இந்த 3 கார்டுமே எஸ் கார்டு, சூப்பர் கார்டு. இது ஃபுல்லாக மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிச்சயமாக நடக்கும். ஓகேவா, தைரியமாக எடுத்து வைங்க. உங்களுக்கு முருகனோட மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், இந்த கார்டு வந்து என்னென்னா, எதிரிகளை வந்து முருகன் வந்து நக்கீரரையும் மற்றும் அந்த இவங்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்கும்போது குகையிலேருந்து மீட்டுட்டு வரும்போது இருந்தது. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ்லேயும் உங்களோட லைஃப்பில் கெரியரில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் லைஃப் பிரைட்னிங் ஆகிறதுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் வேல்மாறலை லிசன் பண்ணுங்கள், அல்லது வந்து வேல்மாறல் கேட்க ஆரம்பிங்க. நல்லதே நடக்கும். ஓம் முருகா. தேங்க்யூ.